தங்கம் விலை குறைஞ்சிருக்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. உண்மையா இல்லையா? இந்த 2 நாளா விலை ஏறுமா இறங்குமான்னு ஒரே குழப்பம். வாங்குறதா விக்கிறதான்னு யோசிச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு தெளிவை கொடுக்கும். வாங்க முழுசா பார்க்கலாம். இந்தியாவில் தங்கம் விலை 10 கிராமுக்கு 1,23,920 ஒட்டி லேசா குறைந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்த சரிவு நீடிக்குது. சரி, முக்கிய நகரங்கள்ல விலை என்னன்னு பார்க்கலாம். டெல்லியில 10 கிராம் தங்கம் 1,23,480 ரூபாய். மும்பையில் 1,23,700 ரூபாய். பெங்களூருல 1,23,800 ரூபாய். எப்பவும் போல நம்ம சென்னையில தான் விலை கொஞ்சம் அதிகம், 1,24,060 ரூபாய். சரி, இந்த விலை ஏன் இப்படி ஏறி இப்போ லேசா இறங்குது? இதுக்கு சில முக்கியமான சர்வதேச காரணங்கள் இருக்கு. முதல்ல, தங்கம் விலை ஏன் வரலாறு காணாத அளவுக்கு ஏறுச்சு? இந்த வருஷம் தங்கத்தோட விலை உச்சம் தொட்டதுக்கு முக்கிய காரணம் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள், அதாவது நாடுகளோட சென்ட்ரல் பேங்க் தங்கத்தை வாங்கி குவிக்கிறது தான். எதுக்கு வாங்குறாங்கன்னா, அமெரிக்க டாலரோட மதிப்பு குறையுது, உலக அரசியல்ல ஒரு நிலையற்ற தன்மை இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல வெளிநாட்டுல வச்சுக்கிற பணத்தை முடக்கிடலாம். ஆனா கையில இருக்கிற தங்கம் நம்ம கிட்டயே பத்திரமா இருக்கும்னு எல்லா நாடுகளும் நம்புது. அதனால தங்கத்தோட தேவை அதிகமாகி விலை ஏறுச்சு. அப்போ இப்போ ஏன் லேசா விலை குறையுது? இது ஒரு பெரிய சரிவு இல்ல. தொடர்ந்து ராக்கெட் வேகத்துல ஓடின தங்கம் இப்போ லேசா மூச்சு வாங்குது, அவ்வளவுதான். ஒரு சின்ன ஓய்வு எடுக்குது. இதுதான் கோர்ஸ் கரெக்ஷன் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை சர்வதேச சந்தையில விலை 2% குறைஞ்சது. அதோட பாதிப்பு தான் இது. இனி தங்கம் விலை ஏறுமா அப்படின்ற கேள்விக்கு நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலக நாடுகள் தங்கத்தை வாங்குறத நிறுத்துற வரைக்கும் தங்கத்தோட விலை பெரிய அளவில் சரிய வாய்ப்பு இல்லை. கோடக் ஏஎம்சி நிர்வாக இயக்குநர் திரு நிலேஷ் ஷா என்ன சொல்றாருன்னா, மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்கும் வரை தங்கத்தின் விலை கீழே விழாமல் தாங்கி பிடிக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆக இது ஒரு தற்காலிகமான சிறிய சரிவு தான். தங்கம் வாங்குறதுக்கு யோசிச்சிருக்கீங்கன்னா இந்த சின்ன சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்கலாம்.